ஐயா மண்டபம் நம்ம கண்ட்ரோல் இருக்கு. சுத்தி நம்ம ஆளுக்கு ரெடியா நிக்காங்க. ஜாக்கிரதையா. சொல்லுங்க. எல்லாரும் கண்ணிலே மண்ணை தூவிட்டு அந்த இளங்கோ பையன் உள்ள வந்துட போறான். கவலையே படாதீங்க. என் அனுமதி இல்லாம ஒரு ஈ காக்கா கூட உள்ள நுழைய முடியாது. நம்ம ஆளுங்க சரி சரி. இந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? ஏற்கனவே என் பொண்ணை காதலிச்சவனுடைய ஆட்கள் வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து கலாட்டா பண்ணுவானுங்க. எக்காரணம் கொண்டு உள்ளார விட்டுறாதீங்க. ஆனா இந்த விஷயம் இப்ப கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. ஐயரே சொல்லுங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஆகட்டும். சரிண்ணா. ஹலோ, எவர் பாட்டு அடுத்துனா சார்? எஸ்கூஸ் மீ சார். தமிழ் வாழ்க. எஸ்கூஸ் மீ சார். யாரா நீங்க? பொண்ணோட ரூம் எங்க சார்? எதுக்கு கேக்குறீங்க? பொண்ணோட ஃப்ரெண்ட் சார். அதுக்கு என்னடா இப்ப? கிஃப்ட் கொடுத்துட்டு போறான்னு வந்திருக்கேன் சார். கல்யாணம் முடிஞ்ச உடனே கூப்பிடுறேன், வந்து கொடுத்துட்டு போங்க. போங்கடா. செப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கு சார். இத கொடுத்துட்டு வேற கல்யாணத்துக்கு போறேன் சார். என்ன ஏன்டா புடுக்குறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணோட ரூம் எங்க சார்? அங்க இருக்கு, போய் தொலைங்கடா. வரேன்டா சார். செப்படி. எப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாத, நான் இருக்கேன். அதானே பயமா இருக்கு. இப்ப ரொம்ப பயமா இருக்கு. என்ன இவங்க இங்க வந்த அந்த 7 ஏஜென்ட் எங்க சிக்கனா புளிஞ்சிருவானப்பா. அப்படியே லாக் பண்ணு. சர்வர்கள் ஏன் முகத்தை மறைச்சிட்டு வரானுங்க? ஏய் நில்லு, டே எடு, திரும்ப திரும்ப சொன்னா உலக உருண்ட மாதிரி சுத்துறானுங்க. செல்லப்பா நீயா? நான் சொல்றது கேளுங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. கவிதா பாவம்ப்பா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிட போறான். பேட்டி சட்டையெல்லாம் கட்டு சீக்கிரம் இழுத்துட்டு வாங்கடா அவனை. நீ ஏன் பின்னாடியே வர? போய் கல்யாண வேலையை பாரியா. போயா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லுடா. சக்சஸ். ஏன்டா தலையில போட்டுட்டு இருக்க? கழட்டி போட்டு வாடா. ஆமாமா, இனிமே ஏதோ இருக்கு. அப்பாடா. அம்மா கொஞ்சம் இங்க வந்துரு. லூசு. எப்பா இப்படி சைலண்டாவே இருந்தா அப்படி ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பா. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான எல்லா ஐடியாவும் இதுல இருக்கு. இதை பார்த்துட்டு நீ கரெக்ட் பண்ணு. நான் போய் நந்தாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, நம்மள மாட்டி விட்டு போறேன். நான் எந்த ஐடியாவை சொல்லி ரெங்கே வேற நீ தேடிக்கிட்டு இருக்கா? சாரிமா. பரவாயில்ல சார். சாரிமா. பரவாயில்ல சார். நில்லு, உனக்கு இது பரவாயில்ல, எனக்கு பாவம். ஆமா, நீ யாரு? நான் கல்யாண பொண்ணு. கல்யாண பொண்ணா? ஏன் இப்படி பம்மி பம்மி போற? உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என் லவர் வந்து என்ன பொம்மையை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறேனாரு. அதான். அவன் எங்கேயாவது ரம்மி ஆடிட்டு இருப்பான். நீ வா, நான் ஏற்பாடு பண்றேன். ஏய், என்ன இது? இப்ப பார். ஏய், என்ன பண்ற? வீடு பத்தி எரியும்போது கூட உன் புத்தியை விட மாட்டியா? ரூபா, என்ன நம்பு. இது மணப்பொண்ணு. கல்யாணத்தை நிறுத்த கற்பழிக்க போறியா? டேய் பாவுண்டா. ரூபா, நீ புரிஞ்சுக்க. நான் கற்பழிக்கல, கட்டி போட போறேன். வா, வந்து ஹெல்ப் பண்ணு. ஏய், அப்படியா? வெரி குட் ஐடியா. ஏய், எழுதுதலாம் அத்தாதடி. அம்மா, நீ இங்கே உட்கார்ந்துட்டு நான் அண்ணனை தேடிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா பார்த்து போமா. சரிம்மா. எஸ்கூஸ் மீ. அம்மா எங்கம்மா? அண்ணே, பயமா இருக்கு. நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா. யார் நீங்க? நீங்க? பியூட்டிஷியன்ஸ். பொண்ணுக்கு மேக்கப் போட வந்திருக்கோம். இதான் பொண்ணு, மேக்கப் போடுங்க. பொண்ணு ஏன் பர்தா ட்ரெஸ்ல வந்திருக்கு? பொண்ணு என்ன வேணாலும் போட்டுருக்கோம். நீங்க மேக்கப் போடுங்க, இல்லாட்டி அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க. மேக்கப் போடுறோம். நீ மேக்கப் போட்டுக்க, நான் வந்துடுறேன். சரிண்ணே. ஏங்க இந்த ரெங்கேன்னு ஒரு தடி எங்கிட்ட வந்தானா? போயிட்டான். யாருமா நீ? யார் உன்னை கட்டி போட்டா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? யாருன்னே தெரியல சார். 2 பேர் வந்து என்னை இப்படி கட்டி போட்டு போயிட்டாங்க. என்ன காப்பாத்துங்க சார். நல்ல வேலை, வேலையோட வேலையா ஒரு பொண்ணை காப்பாத்தணும். யார காப்பாத்தணும்? இல்லப்பா, ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள கட்டி போட்டுருந்தாங்க. நான் உள்ள போய் கயறலாம் விட்டுட்டு காப்பாத்தினேன். ஏப்பா? நான் தாண்டா அவளை கட்டி போட்டேன். நீ ஏன் கட்டி போட்டா? அவதான் கல்யாணம் கட்ட அவுத்து விட்டு காரியத்தையே கெடுத்துட்டியாடா. நம்ம எது நல்லது பண்ணாலும் தப்பு தப்பா ஆயிருதே. கல்யாணம் பண்ணிட்டாங்க. எஸ்கூஸ் மீ. எஸ், நீங்க யாரு? கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்க. இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். கிஃப்ட் கொடுக்கற இடமா இது? எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுமா. இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு வேற கல்யாணத்துக்கு எல்லாம் போணுமா? சரி கொடுங்க. அப்படியே கொடுக்க மாட்டேன், பிரிச்சுட்டு தான் கொடுப்பேன்.
பேக்கப் அச்சுக்கு நீ பிளாட் வெச்சிட்டு போட்டு போடு. என்ன கணக்கறாயா? நகையெல்லாம் கைட்டிட்டா வெயிட் பண்றேன். வந்த வேலை முடிஞ்சது. என்னது? வாழைக்கட்டு பந்திக்கு எடுத்துட்டு போறோம். போய் சொல்றீங்களா ராஸ்கல்ஸ்? இறக்கி விடுங்க. இங்க இறக்க மாட்டோம், சமையல் கட்டுல தான் இறக்குவோம். போலீஸ்! போலீஸா? விடுங்கடி ஆள. கவிதா, என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரே பயக்கமா இருக்கு. சரி வா போலாம். இளங்கோ, ஏய், என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? உன்னையதான் தேடி நின்றேன். இந்த பாம்பு பட்டி இளங்க நான் உன்னோட கொடுக்க சொன்னாரு. பாம்பு புட்டியவா? எதுக்கு? கல்யாணத்தை நிறுத்ததாயா? இத நீயே வச்சிரு, போய் நிறுத்துவோம் வா. ஏய், பொட்டியை திறந்து பாம்பை தூக்கி போடு. அதை பார்த்தாலே மயக்கமாய் விழுந்துடும். அப்புறம் கல்யாணத்தை பாட்டிக்கலாம். போடு போடு போடுறா. யோ ஓடியா. ஓடிட்டால. ஏய் ஏத்தாப்ல. ஏய் ஏய். ஐயோ ஐயோ டே, அவ ஓடணும். ஏன்டா பாம்பத்துக்கு உள்ள போட்ட? நான் என்ன பண்ணுவேன்? ஐயா அப்பா ஐயப்பா படம் எடுத்து நிற்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ குரு 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 என்னைய பாக்குது. ஐயா எப்படி தப்பி எல்லா கலப்பு. அடே கிணறு திறக்கடா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சிக்கிட்டேன். என்ன எப்படி பாக்குது? குறுகுறு என்னைய பாக்குது. நான் என்ன ஏய், என்னாச்சு? என்னையும் செல்லப்பாவையும் பார்த்துட்டாங்க. அப்ப கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஏன் கையிலையா? ஏய், நான் கொடுத்த போட்டோ ஹேண்ட்பேக்ல இருக்கு பாரு. இத வச்சு என்ன செய்யறது? அதோ நிக்கிறானே பொண்ணோட அப்பா மந்திரி. அவங்கிட்ட கொண்டு போய் இந்த போட்டோவை காமிச்சு நந்தா என்ன லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டான்னு லவ்வர்மா நடி. வொர்க் அவுட் ஆகுமா? சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். போ. தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தெலுங்கு பேசுற என்னடா தப்பு? போடா. என்னம்மா மொய்யா? மொய்யெல்லாம் தான் கொடுக்க வேணாம்னு கல்யாண பத்திரிக்கையில போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் மொய்ய கொண்டாந்து கொடுக்குற? இது மொய் இல்ல சார், என்னோட வாழ்க்கை. வாழ்க்கையா? என்னம்மா சொல்ற? கல்யாணம் நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கு, வாழ்க்கை இருக்குன்னு என்னமா சொல்ற? இத பாருங்க. என்னத்த பாக்குறது? தேவடா, நான் ஏமாந்த மாதிரி உங்க பொண்ணு ஏமாறக்கூடாதுன்னு தான் வந்தேன். என்னம்மா குழப்பர்? விவரமா எடுத்து சொல்லுமா. 4 வருஷமா நானும் இந்த மாப்பிளையும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். இப்ப என்ன மறந்துட்டு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இது நியாயமா சார்? நியாயமாவா? என்ன நீ இந்த நேரத்துல என் தலையில குண்டு தூக்கி போடுற? ஒக்க நிமிஷம் இரு. டேய் வாங்கடா. யோ ராஜரத்னம், இந்த கல்யாணம் நடக்காதியா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? நானே ஒரு பொலிட்டீஷியன், என்னட்டே பாலிடிக்ஸ் பண்றியா நீ? பதட்டப்படாம விஷயத்த சொல்லுங்க. இதோ பாரு அவன் பையனோட லட்சணத்தை. ஐயோ சம்பந்தி, பொண்ணு இது இல்ல, அந்த பொண்ணே வேற. ஓஹோ, இன்னொரு பொண்ணு வேறயா? இந்த கல்யாணம் நடக்காது. டேய் நம்ம அதுக்குள்ள கிளம்புங்கடா. டேய் கதவை இழுத்து மூடுங்கடா. எவன் வெளியே போறான் பாப்போம். மூடிடுவியா நீ? மூடுற கதவை உடைப்ப. உடைங்கடா. போங்கடா, ஓசி சொல்ற கொஞ்சம் வந்துருவீங்களா? என்னைய ஊத்திட்டாங்கடா. நிறுத்துங்க. நிறுத்துங்க. மாப்பிளைய காணும்டா. மாப்பிளைய காணும். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மண்டபத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் சிம்பிளா சீர்திருத்த முறையில் மாடியில் நடந்துருச்சு. நீங்க எல்லாம் இவங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். எப்ப நீ என் பேச்ச கேட்கலையோ, இனிமே நீ என் பையன் கிடையாது. உன்னை என் கையால சுட்டு கொண்டுற. சுடுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. நான் கெட்டவனா இருக்கலாம், ஆனா என் தங்கச்சி ரொம்ப நல்லவ. அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. நானே நேத்து வரைக்கும் காசு தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்களை பார்த்து தான் காதல் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையன் நினைச்சிருந்தா உங்க சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா உங்க சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம். பையனோட அம்மா இல்ல, அவங்க உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் உங்க காலில் விழுந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ஸ்தானத்தில் நீங்க தான் இருக்கீங்க. அதனால உங்க பையனோட நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைங்க. இதுக்கு மேலே உங்க மனசு மாறலனா சுடுங்க. முதல்ல என்ன சுடுங்க.
அண்ணே என்ன சொல்லுங்க? வேண்டாப்பா வேண்டாம். அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. இவங்களாம் வாழ வேண்டிய பசங்க. என்ன வேணாலும் சுட்டுடு. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. என் குடும்பத்தை அழிச்சிடாத. வேண்டாப்பா வேண்டாடா. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். விட்டுடு விட்டுடு அவங்கள. நீ என்ன அவங்களை சுடுறது? ஒன்ன நான் சுட்டுடுவேன். முதல்ல என் பொண்ணுக்கு ஒரு வழியை சொல்லுடா. தம்பி சும்மா தமாஷுக்கு அவனை சுடுறேன்னு சொன்னேன். இவனை சுட்டுட்டு எவன் ஜெயில போய் கழி திங்கிறது? பொண்ணு மாப்பிள்ளைங்களா, அவன் ஆசீர்வாதம் பண்ணல என்ன, நான் ஆசீர்வாதம் பண்றேன். வாங்க வாங்க. அப்பாட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். 2 பேரும் நல்லா இருங்க. நம்ம மாதிரி இல்லாம எல்லா ஜோடியும் அழகா இருக்கு. நல்லா இருக்கட்டும். ஏங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா? ஜாம் ஜாம்னு முடிஞ்சிடுச்சாங்க பாரு. யார் யாருக்கு எந்தெந்த பொண்ணு அமையணுமோ அவங்களுக்கு அப்படிதான் அமையும். அமைஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன ஆசீர்வாதத்தை பண்ணுங்கண்ணே. யார் அண்ணன் யார் தம்பி? மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயா ஏற்கனவே ஒரு பாம்பு படம் எடுத்து என்னை படாத பாடு படுத்தி இருக்கு. மேற்கொண்டு நீ படம் எடுக்காத, என்னால தாங்க முடியாது. அட சும்மா இருப்பா மாப்பிள. இவங்க கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. என் பொண்ணு கல்யாணம். அதுக்கு தான் நான் இருக்கல. இல்லங்க நான் இருந்து முடிச்சு வைக்கிறேங்கிறேன். ஏன் சொல்லு 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 சொல்லு. மாப்பிள அந்த மாலை கழுத்துக்க. அந்த மாப்பிள்ளைகிட்ட கொடுங்க. அம்மா பொண்ணு மாலை கழுத்து. அந்த பொண்ணு கூட கொடு. மாப்பிள நீங்க அங்க போடுங்க. அம்மா நீ இங்க போடு.